நல்லா இருக்கு, நல்ல பொங்கி நல்ல சூப்பரா வந்திருக்கு. வாழைப்பழம் இதுக்கு வந்து நாங்க தொட்டு சாப்பிட எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. சொல்றது புளிச்சப்பம் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வேறு வாழைப்பழ குண்டு தோசை சுட்டு எடுத்துட்டா பாருங்க அப்படி சூப்பரா எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லி. உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு என்ன காணொலி பார்க்க போன்னு சொன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச வாழைப்பழத்தை வச்சு இன்றைக்கு வாழைப்பழ குண்டு தோசை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட பிஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஒவ்வொரு காணொலியும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன குண்டு தோசை செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் வாழைப்பழத்தை வச்சு. இப்ப நாங்கள் வந்து வாழைப்பழத்துல என்னென்ன குண்டு தோசை செய்யறேன்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முதல்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். கோதுமை மாவு வந்து அவிக்காத பச்சை மாவு வந்து எடுத்து வச்சுக்கேன். ஒரு சுண்டு மாவு தான் எடுத்துருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பூ இல்லாட்டி கொஞ்சம் தேங்காய் பாலும் இல்லாமல் நான் தேங்காய் பூ தான் நான் போடுறேன். அதோட கொஞ்சம் உப்பும் வந்து சேர்த்துருக்கிறேன். அதோட 3 வாழைப்பழம், நான் ஒரு சுண்டு மாவுக்கு வந்து 3 வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். அதுவும் கதலி வாழைப்பழம், நல்லா கனிஞ்ச பழம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்க்கரையை வந்து நல்ல சின்ன சின்ன துண்டுவெல்லாம் நான் சீவி வச்சுக்கிறேன். சொன்னால் நாங்கள் அடிச்செடுக்க ஈஸியாக இருக்கும். அதோட வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். இவ்வளவு தான் நாங்கள் வாழைப்பழத்தில் வந்து குண்டு தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். முதல்ல நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வாழைப்பழத்தை ஊற்றிட்டு சின்ன சின்ன துண்டுவெல்லாம் வெட்டுவோம். நல்ல கனிஞ்ச பழம், எங்களோட வீட்டு பழம், மருந்தடிக்காத நல்ல பழம். அதான் நல்ல சின்ன சின்ன துண்டுவெல்லாம் வந்து வெட்டுவோம். நல்ல சூப்பர் பழம், அந்த வாசனையிலே தெரியும். மருந்தடிக்காத பழத்துக்கும் மருந்தடித்த பழத்துக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. இந்த மருந்தடிக்காத பழம் தான் இப்படி அந்த கருப்பு புள்ளியா வரும் தெரியுமா, கனிஞ்சு வரைக்க. நல்ல பழம். தேன் மாதிரி கதலி பழம் தான் நல்ல இனிப்பு. அன்னைக்கு ஒரு குலையை உண்டு சந்தையில் கொடுத்தோம். 150 ரூபாய்க்கு தான் ஒரு குலை. அதுக்கு நாங்களே சாப்பிடலாம். அது கிட்ட மட்டும் வேறும் 8-9 கிலோ. இப்போ வந்து சர்க்கரை, ஏலக்காய், அதோட வந்து கோதுமை மாவும் போட்டாச்சு. அதோட வந்து தேங்காய் பூ, அதோட வந்து ஒரு சொட்டு உப்பு வந்து நாங்கள் எந்த சாப்பாடு சேர்க்க தானே வேணும். அதை வந்து சொட்டு உப்பு வந்து இதுக்கே போட்டிருக்கிறேன். அதையும் வந்து இதுக்கு போட்டுட்டு எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி, எப்படி அந்த தோசை பதத்துக்கு நாங்கள் வரக்கூடிய அளவுக்கு நாங்கள் தண்ணி விட்டு அடிச்சிருக்கோம். நல்ல கூழா ஆக தண்ணியாக அடிக்கக்கூடாது. ஓரளவு எங்களுக்கு விட காணும். எங்களுக்கு இவ்வளோ தண்ணி காணாட்டிக்கு நாங்கள் சேர்த்து இங்கே வந்து கரைச்சி எடுக்கலாம். இப்போ நான் இதை வந்து நல்ல வடிவாக அரைச்சி எடுத்துட்டு வரேன். இப்போ வந்து நல்ல வடிவாக வாழைப்பழம், கோதுமைமா, மற்றது ஏலக்காய் வந்து ஏன் போடுறோன்னு சொன்னால் வாசத்துக்காண்டி தான். எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவாக அரைச்சி எடுத்துட்டோம். ஒரு சட்டிக்குள்ளே விடுவோம். இல்லை வாசமாக இருக்குது பார்த்தீங்களா, வாழைப்பழ வாசம் இருக்கு. வாழைப்பழம் அதோட சர்க்கரையெல்லாம் போட்டால் தானே நல்ல வாசனை. தோசை பதத்துக்கு அரைச்சிருக்கோம். நல்ல பதமாக அரைச்சிருக்குங்க. ஓ, இப்படி அரைச்சது தான் நல்லது. நல்லது. வாழைப்பழ குண்டு தோசை. அது வந்து அந்த கருப்பா தெரியும், சர்க்கரை, ஏலக்காய் எல்லாம் போட்டால் தானே அதான் அப்படி இருக்கு. நல்ல வடிவா எடுத்து எடுத்துட்டேன். நாங்கள் அடுப்பை மூட்டிட்டு தோசை வந்து சுட்டு எடுப்போம். அதுவும் குண்டு வாழைப்பழ தோசை வந்து அடுப்பை மூட்டுவோம். இதுக்கு வந்து நெருப்பு வந்து நிறைய எரியக்கூடாது. ஒரு அளவான நெருப்பாக தான் எரிக்கணும். மாக எரிஞ்சிச்சேன்டா என்ன செஞ்சோன்னு ஆவாம். பக்கண்டு குண்டு தோசை வந்து எரிஞ்சிருக்கு. இல்லை அளவுக்கு வந்து வேகாது. இப்போ லைட்டாக தான் எரியணும். இப்போ வந்து இதான் நம்மளோட குண்டு தோசை தட்டு அடுப்பில் வைப்போம். அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் இந்த குளியலுக்கு எல்லாம் விடணும். கொஞ்சம் கொஞ்சம் இருக்க விடுவோம்.
எல்லா குழிக்குமே எண்ணெய் வந்து நாங்கள் விடுவோம். அப்போ தான் இந்த குண்டு தோசை வந்து பொரியும். இதை எடும்படும் பக்காண்டு அதுக்காண்டு. இப்போ வந்து தோசைக்கல் வந்து சூடாயிட்டு நான் கரைச்சி வச்சதை கொஞ்சமாக விடணும், நிறைய விடக்கூடாது. என்ன வெளியில் வேணும் வந்து ஏன் ஒருக்கா கரண்டியில் எடுத்து அப்படியே மனம் கொண்டு ஊற்றல? அது ஒழுவு மேலே இல்லாடா, அதுக்காண்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆகுது. இப்போ என்ன தோசை தட்டு எல்லாம் ஊற்றுண்டு அதுக்காண்டி தான். இப்போ நல்லா கட்டும் பேகின அப்புறம் தான் மெட்ட பக்கம் நாங்கள் திருப்போம். அதில் வாசமாக இருக்குல்ல, பொரிஞ்சு வேற வாழைப்பழம் நல்ல வாசமாக இருக்கு. வாழைப்பழம் சர்க்கரையை நாங்கள் சேர்த்துருக்குறோம். இப்போ நாங்கள் நல்லா பொரிஞ்ச அப்புறம் தான் மெட்ட பக்கம் திருப்பணும். அவசரப்பட்டு திருப்பினோம்னு சொன்னால் பிஞ்சிடும். இது வந்து பொரிஞ்சிட்டுது. இப்போ மெட்ட பக்கம் திருப்போம். எப்படி பொரிஞ்சிட்டு பார்த்தீங்களா? இல்லை அந்த புளிச்சப்ப மாதிரி பார்த்தீங்க ஓட்ட விழ. ஆனால் நாங்கள் புளிக்கவே வைக்கல பார்த்தீங்க தானே, பக்கண்டு செய்து எடுத்துட்டோம். பக்கண்டு அரைச்ச உடனே பக்கண்டு இதை வந்து நாங்கள் ஊற்றிட்டோம். இப்படி வந்து எல்லாத்தையும் பிரட்டணும், எடுக்கும். அந்த அதுக்குரிய அந்த பிரட்டுறதுக்குரிய இதுகள் இல்லாதால சரி அது பிரட்டு படம். அதை நாங்கள் கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு தண்ணி பார்த்தீங்களா, ஈஸியாக வேணும். அது பிரச்சனை இல்லை, அதை எடுக்கலாம். அடுப்பை தான் கணக்கு வந்து எரிய விடாம பார்க்கும். நல்லா உள்ள போய் வேகாது பார்த்தீங்களா, எப்படி எடுபடுது. அது ஈஸியாக எடுபடும். பார்த்தீங்களா எப்படி இந்த அவிஞ்சு அந்த ஓட்ட விழும். அந்த இல்லை என்னன்னு சொல்றது, புளிச்சாப்பம் தெரியுமா உங்களுக்கு? அப்படி வேறு. சரி இந்த பக்கம் இது வந்து ஒரு பக்கம் வெந்துட்டுது. இப்போ மற்ற பக்கம் வெந்துருக்கு. நாங்கள் இதாக்குவோம். ஓகே, டிஃபின் எல்லாம் வெந்துட்டுது. இதாக்குவோம். முள்ளுக்கரண்டியில குத்தி குத்தி எடுக்கலாம். முள்ளுக்கரண்டின்னா ஈஸியாக முள்ளுக்கரண்டி இல்லை, இல்லாட்டிக்கு அதை எல்லாம் குத்தி எடுக்க. அதாலதான் கூட இந்த தோசை எல்லாம் பிரட்டுறது குத்தி குத்தி எடுக்கலாம். ஆனால் ஈஸியாக எடுபடும். அந்த குத்தி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குவாங்க. அது பார்த்தீங்க பலகார மாதிரி இருக்கு. நல்ல டேஸ்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போ குழந்தை பிள்ளைகளுக்கு எல்லாம் காலையில் வந்து செய்து விடுதா எல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க. வாழைப்பழ பலகார மாதிரி. ஆனால் இதுக்கு வந்து நாங்கள் ஏலக்காயெல்லாம் சேர்க்கிறோம். பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் அடுத்ததையும் விட்டு எடுப்போம். எல்லாத்தையும் சுற்று எடுத்துட்டு பார்ப்போம். ஓ நான் சொன்னேன் எல்லாம் சுட்டு முடிஞ்சு கொஞ்சமாக தான் இருக்கு. இதோட முடிஞ்சிடும். செம்ம வாசமாக இருக்கு. என்ன வாழைப்பழத்தின் வாசம் அப்படியே வருது. வாழைக்காய் இல்லை, வாழைப்பழம், ஏலக்காய், சர்க்கரை அப்படி இருக்கு. சுட்டு வச்சுக்கோங்க, செம்மையா இருக்கு. இது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் தெரியுமா. பொங்கியும் இருக்கு. வாழைப்பழம் வந்து புளிக்கும் தானே. ஓ நாங்கள் வந்து அப்பத்தோட எதுவுமே சேர்க்கையில அப்படியே மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே வந்து குண்டு தோசை தட்டில் வந்து அப்படியே ஊதுறோம். சூப்பராக வருது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு தோசையும். வாழைப்பழ குண்டு தோசை செம்மையாக இருக்கு. சுடு கொஞ்சம் ஆற வச்சு தான் சாப்பிடுவோம். அப்போ தான் இந்த டேஸ்ட் தெரியும். இப்போ சுட சுட சாப்பிட்டா உடைஞ்சிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குண்டு. என்ன முறுக்கா இருக்கா அதே முறைக்கணுமெண்டா. சரி அதுக்கப்புறம் நாங்கள் டேஸ்ட் பார்ப்போம் அப்படி இருக்குதுண்டு. நான் வந்து என்ன சாப்பிடலன்னு சொன்னால் கொஞ்சம் ஆறுன அப்புறம் சாப்பிட்டா தான் இந்த டேஸ்ட் வந்து தெரியும். நீங்கள் சுட சுடவே சாப்பிட்டு பார்த்தீங்க நல்லா இருக்கு. ஏன்னா இந்த வாசம் வந்து விடையில
பார்த்தீங்களா ஈஸியாக வந்து எடுபடும். இது எல்லாத்தையும் திரட்டி எடுத்து கொஞ்சம் வேலையில் பார்த்தீங்களா இந்த நடுவில் அந்த வெள்ள தன்மை இருக்கக்கூடாது. வெந்துட்டு வெயில் சின்னமான ஒன்று எடுக்கும். சரி எல்லாத்தையும் திரட்டிட்டு எடுத்து போட்டு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் வாழைப்பழ குண்டு தோசை சுட்டு எடுத்துட்டோம். பாருங்க இப்படி சூப்பராக எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே பிடிச்ச வாழைப்பழ குண்டு தோசை செமையா இருக்கு. எல்லாம் செமையா இருக்கு. அதோட செம வாசத்தோடையும் இருக்கு தெரியுமா. இது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம். நல்லா இருக்கு. நல்ல பொங்கி நல்ல சூப்பரா வந்திருக்கு. வாழைப்பழம் வந்து நாங்க தொட்டு சாப்பிட எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே தேங்காய்பூ சர்க்கரை ஏலக்காய் எல்லாமே போட்டு தான் அரைச்சிருக்கிறோம். அதோட அந்த ஏலக்காய் வாசமும் வாழைப்பழத்தின வாசமும் மூக்கை வந்து துளைக்குது. என்ன எப்ப சாப்பிடுவேன்னு இருக்கு. சாப்பிடுங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். ஆனால் சுடுவது அதான் பிரச்சனை. ஆறேல் இப்படி பொங்கி அது வந்து வடிச்சிட்டு எப்படி பாத்தீங்களா வாழைப்பழ பலகாரம் மாதிரியே இருக்கு. செம்மையா இருக்கு. ஆனால் வாழைப்பழ பலகாரம் இது வித்தியாசம். ஏலக்காயெல்லாம் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்டாக இருக்கும். சொட்டாமல் இருக்கும். இனிப்பம் வந்து காணுமங்களுக்கு நாங்கள் சீனி சேர்க்கல சர்க்கரை மட்டும் தான் சேர்த்துக்கலாம். அந்த வாழைப்பழத்தில் இனிப்பும் சர்க்கரை இனிப்பும் எங்களுக்கு காணுமே. எனக்கு இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல் வந்து வாழைப்பழத்தில் இப்படி குண்டு தோசை செய்து சாப்பிட்டு பாருங்க. எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்களும் இதோட வந்து இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் உறவுகளே. பாய்.